கிராமத்துக்கும் விகாரைக்கும் இடையே ஒரு ஆன்மீக தொடர்பு இருப்பதாகவும் சமூகத்தை மீட்டெடுக்க பிக்குமாரின் பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு மீண்டும் அவசியம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கலனி வித்யாலங்கார சர்வதேச பௌத்த மாநாட்டு மண்டபத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற எலேசி அபிமன் நினைவு விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். 1875 நவம்பர் 1 போதிசத்வ குணாபீத ரத்மலான ஸ்ரீ தர்மாலோக மகா சுவாமீந்திர தேரரினால் நிறுவப்பட்ட பேலேகொட வித்யாலங்கார பிரிவினா சமகால பௌத்த கல்வியின் தலைமையகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பேலேகொட வித்யாலங்கார பிரிவினா நிறுவப்பட்டு இந்த ஆண்டு 150 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. இந்த நீண்ட வரலாற்றில் வித்யாலங்கார பிரிவினா நாடு, தேசம், மதம், தர்மம் மற்றும் மொழிக்காற்றிய சேவை மகத்தானது. சிங்களம், பாலி, சமஸ்கிருதம் மற்றும் பௌத்த தர்மம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி பட்டப்படிப்பை நோக்காக கொண்டு பிக்குகளுக்கு தேவையான கல்வியை இந்த நிறுவனம் வழங்கி வந்தது. சமகாலத்தில் தேவையான தகவல் தொழில்நுட்ப அறிவு மற்றும் ஆங்கில மொழி அறிவு என்பனவும் வழங்கப்படுகிறது. ஹொரண சிரில்டன் வத்த பகுதியில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 12 போர் ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டு மக்கள் தற்போது ஏமாற்றமடைந்து போயுள்ளனர். மாற்றத்தை எதிர்பார்த்து புதிய முறைமைக்கு வாக்களித்த லட்சக்கணக்கான மக்கள் மாகாண சபை தேர்தல்கள் மூலம் இதைவிடவும் சிறந்த மாற்றீடும் வலுவான புதிய பாதையும் உதயமாகும் என்ற எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருக்கின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கம்பஹா மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை வேட்பாளர்களுடனான சந்திப்பொன்று நேற்று குருகே நேச்சுரல் பார்க் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். மிரியான கிம்புலாவல பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்து 31 இளைஞர் யுவதிகள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிம்புலாவல கமதா என்ற இடத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்த இளைஞர்கள் குழுவொன்றே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 500க்கும் மேற்பட்டோர் இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மிரிகான குற்ற தடுப்பு பிரிவு மற்றும் மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்ட 31 இளைஞர்களிடமிருந்து பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் நேற்று நுகைகுட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஜனாதிபதி நிதியத்தால் செயற்படுத்தப்படும் 2023-2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் ஊவா மாகாண நிகழ்ச்சி திட்டம் நேற்று காலை பதுளை நூலக கேட்போர் கூடத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பதுளை மற்றும் மொனராகல மாவட்டங்களில் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 6 பாட பிரிவுகளின் கீழ் 1 முதல் 10 இடங்களை பெற்ற 240 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதற்காக ஜனாதிபதி நிதியத்தால் 24 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. கண் தொடர்பான தகவல்களை சமூகமயமாக்கும் மகத்தான பணியினை மேற்கொள்கின்ற ஊடகவியலாளர்களுக்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சும் கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையும் இணைந்து 3வது கண்ணுக்கு சிகிச்சை எனும் பெயரில் விசேட கண் மருத்துவ முகாம் கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்றது. பார்வை குறைபாடுகள் உள்ள ஊடகவியலாளர்களுக்கு இலவசமாக கண்ணாடி வழங்கும் இச்சேவை தகவல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட ஊடக அடையாள அட்டையுடையவர்களுக்கு இச்சேவை வழங்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வில் சுகாதார சேவைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க, தேசிய கண் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சிரேஷ்ட வைத்திய ஆலோசகர் ஜெயருவன் பண்டார, கண் சத்திர சிகிச்சை நிபுணர் கபில பண்டுதிலக, இதய சத்திர சிகிச்சை நிபுணர் சுகும் ரத்நாயக்க, சுகாதார சேவை அதிகாரி மணிக் அபேவத்த, வைத்திய தாதி திருமதி நதி ராஜகருண உள்ளிட்ட தாதியர் மற்றும் கண் வைத்தியர்கள் பங்கேற்றிருந்தனர். இதன்போது பெருமளவான அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகவியலாளர்கள் கண் பரிசோதனைக்காக வருகை தந்திருந்தனர். இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் அன்பளிப்புகள் நீங்களாக அரசாங்கத்தின் மொத்த வருமானம் 2321.7 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள அண்மைய அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி 2004ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் 1860.6 பில்லியனாக இருந்த அரச வருமானம் 2025ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் 24.8% அதிகரித்து 2321.7 மில்லியன் ரூபாய் எட்டியுள்ளது. இந்த அரச வருவாய் உயர்வுக்கு வரி வருமானம் பிரதான பங்களிப்பை வழங்கியுள்ளது. அதற்கமைய 2025ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் வரி வருமானம் 2151.1 பில்லியன் ரூபாவாக 25.9% அதிகரித்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் முதல் அரையாண்டு காலப்பகுதியில் 1709.3 பில்லியன் ரூபாயாக காணப்பட்டது.
இலங்கையின் நீர்வள மற்றும் கடல்வளத்துறையில் புதுமையான மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்துறையாக விளங்கும் நீர்த்தாவர இளைய வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதி துறையின் முன்னேற்றம் மற்றும் சவால்கள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இவ்வாய்ப்பை முன்னிட்டு கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நாட்டின் முன்னணி நீர்த்தாவர இளைய வளர்ப்பு மற்றும் ஏற்றுமதி நிலையங்களில் முற்றாக காணப்படும் ருவினி பண்ணைக்கு சிறப்பு விஜயம் மேற்கொண்டார். விஜயத்தின் போது அமைச்சர் பண்ணையின் உற்பத்தி நிலையங்கள், வளர்ப்பு குளங்கள், உலர்த்தும் மற்றும் தயாரிப்பு பிரிவுகள், ஏற்றுமதி தயாரிப்பு நிலையங்கள் ஆகியவற்றில் நேரடி பார்வையிட்டார். அதேவேளை தொழில்துறை சார்ந்த நிபுணர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பண்ணையாளர்களுடன் விரிவான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சுற்றி வளைப்பில் 3 நாட்களில் 1314 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சோதனையிலிருந்து 1 கிலோகிராம் 202 கிராம் ஐஸ், 863 கிராம் 137 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் குஷ் உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 31 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட 8 நபர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கேல் பத்ர பத்மி ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அண்மையில் கண்டறிந்துள்ளது. அவருடைய கருப்பு பணம் நாட்டின் பிரபல நடிகைகள் மூலம் வெள்ளையாக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கேல் பத்ர பத்மி ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து அதன் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகலவின் நேரடி மேற்பார்வையிலும் தலைமை போலீஸ் பரிசோதகர் லிண்டன் சில்வாவின் வழிகாட்டலிலும் விரிவான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் பலனாக மினுவாங்கோட் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் நேற்று முன்தினம் காலை ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 13 தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கேல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கேல் பத்ர பத்மேவுடன் துபாயில் புகைப்படம் எடுத்துக்கொண்ட 6 பிரபல நடிகைகளில் 5 பேரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. கேல் பத்ர பத்மி அந்த நடிகைகளுக்கு பணம் வழங்கினாரா என்பது குறித்த விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த நடிகைகள் பத்மேவின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கினார்களா என்பது தொடர்பாகவும் விரிவான விசாரணை நடைபெறுவதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அந்த பணம் குறித்த நடிகைகளால் பல்வேறு முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கேரள கஞ்சா தொகையை கொண்டு சென்ற டிங்கி படகுடன் 2 சந்தேக நபர்களை கடற்படையினர் பொறுப்பேற்றுள்ளனர். இதன்போது 185 கிலோ 600 கிராம் நிறையுடைய கேரள கஞ்சா தொகை ஒன்றை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு மற்றும் போதைப்பொருள் இல்லாத நாடு, ஆரோக்கியமான பிரஜைகளின் வாழ்க்கை என்ற இலக்குக்கு அமைவாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 25 மற்றும் 30 வயதுடைய யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை தடை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செல்லுபடியற்றதாக்கும் ரிட் ஆணையை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 3 மனுக்களை தள்ளுபடி செய்து உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெஹலிய ரம்புக்வெல்லவின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். சம்பந்தப்பட்ட மனுக்கள் தொடர்பில் ஆரம்ப காரணிகளை கருத்தில் கொண்டதன் பின்னர் ஜனக் டி சில்வா தலைமையிலான 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 21 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதி கொண்ட குஷ் போதைப்பொருள் தொகையுடன் இலங்கை பிரஜையொருவரை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து இந்தியாவின் சென்னை வழியாக நாட்டுக்கு வந்துள்ள நிலையில் அவரிடமிருந்து 2.7 கிலோகிராம் குஷ் போதைப்பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 28 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது பயணப்பைக்குள் மறைத்து இந்த போதைப்பொருள் தொகை நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
பிக்குணி ஒருவரை திட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் பொது இடத்தில் கலகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் 2 சந்தேக நபர்களை வத்தளை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த 2 நபர்கள் பிக்குணியை திட்டி மிரட்டும் சம்பவம் தொடர்பான காணொலியொன்றும் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. இந்த சம்பவம் வத்தளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கரவெலிப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள ரத்னாவளி ஆறாமைய அருகில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த 58 மற்றும் 67 வயதானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இன்று வலிசரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். யட்டியந்தொட்டை பகுதியில் உள்ள கிரிபோருவ தோட்டத்தில் அமைந்திருக்கும் ரப்பர் தொழிற்சாலையில் கொதிகளின் வெடித்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கித்துல்கொள போலீஸ் பிரிவின் ஹட்டன் கித்துல்கொள வீதியின் 39வது கிலோமீட்டர் தூண் அருகே இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கித்துல்கொளவில் இருந்து ஹட்டன் திசை நோக்கி பயணித்த கார் எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் பலத்த காயமடைந்து தலிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கித்துல்கொள பகுதியைச் சேர்ந்த 44 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் தலிகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கித்துல்கொள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நுவரெலியா சீதா எளிய சீதையம்மன் ஆலயத்தில் 6 உண்டியல்களை நேற்று முன்தினம் உடைத்து திருடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் ஆலய நிர்வாகம் போலீஸ் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் நுவரெலிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதன்படி நுவரெலிய சீதா எளிய சீதையம்மன் ஆலயத்தில் சனிக்கிழமை இரவு ஆலயத்தின் பின்கதவு வழியாக உள்நுழைந்து திருடர்கள் 6 உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடியுள்ளனர். இதில் திருடப்பட்ட 3 உண்டியல்களை உடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் பின்புறத்தில் நீரோட்டம் கொண்ட கங்கையில் வீசி சென்றுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. ஹோமிக் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் சிறுவர்களின் மூளை விருத்தியையும் சிந்திக்கும் ஆற்றலையும் அதிகப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட அபகஸ் பரீட்சையில் சித்தி பெற்ற 261 மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வு கடந்த 1ஆம் தேதி சனிக்கிழமை கொழும்பு ராயல் கல்லூரியின் நவரங்கால மண்டபத்தில் தலைமை அதிகாரி டாக்டர் செந்தில்குமார் பெருமாளின் ஆலோசனைக்கமைய நிறுவனத்தின் உதவி இயக்குநர் ஷியாமலா கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. மூளை விருத்தியும் சிந்திக்கும் ஆற்றலையும் அதிகப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட பரீட்சையில் கொழும்பு அட்டன், சம்மாந்துறை, நோர்வூட், பதுளை, நாவலப்பிட்டி, அக்கரைப்பற்று ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த நிகழ்வில் பரிசில்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் சிறப்பு அதிதிகள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டிருந்த அதே நேரம் கற்பித்த ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். சியத்த தொலைக்காட்சி மற்றும் வாய்ஸ் ஆஃப் ஏசியா நிறுவனத்தின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒன்று கூடல் அண்மையில் கொழும்பு கோர்ட்யார்ட் பை மெரிகட் ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது. சியத்த குழுமத்தின் தலைவர் ரொஷாந்த காரியபெரும மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்ட இந்த ஒன்று கூடலில் பல போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்றதோடு ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சி குழுவினர் ஏராளமான பரிசுகளையும் பெற்றுக்கொண்டனர்.
சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் தொடருந்து பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் காரணமாக பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கேம்பிரிட்ஜ் ஹயர் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் 10 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்தவர்களில் 9 பேர் ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடந்தபோது பயணிகள் டொன்காஸ்டரில் இருந்து லண்டனில் உள்ள கிங் கிராஸ் நோக்கி பயணித்துள்ளனர். தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் உள்ள ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மெக்சிகோவில் கடையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தைகள் உட்பட 23 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. சோனோரா மாநிலத்தின் தலைநகரான ஹெர்மோசில்லோ நகர மையத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் ஹெர்மோசில்லோவில் உள்ள 6 வைத்தியசாலைகள் சேர்க்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணைகளில் நச்சுவாயுக்களை உள்ளிழுத்ததால் இறப்புகள் ஏற்பட்டதாக ஆளுநர் சலா சாவைஸ் கூறியுள்ளார். தீ விபத்து தொடர்பான காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான கிசாவில் உள்ள குஃபுவின் பெரிய பிரமிடு அருகில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்று திறக்கப்படவுள்ளது. உலகின் மிகப்பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகம் என்று விவரிக்கப்படும் கிராண்ட் எகிப்திய அருங்காட்சியகம் 7000 ஆண்டுகால வரலாற்றை உள்ளடக்கிய சுமார் 1,00,000 கலைப்பொருட்களால் அலங்கரிக்கப்படவுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் எகிப்திய ராஜ்யத்தின் 18வது வம்சத்தின் 13வது மன்னனான துட்டன்காமுனின் சிலை காட்சிப்படுத்தப்படவுள்ளது. அத்துடன் அவர் பயன்படுத்திய கிரீடம், சிம்மாசனம் உள்ளிட்ட பிற பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்படவுள்ளன. இதற்காக பிரித்தானிய அரசாங்கத்திடமும் அந்நாட்டு அரசாங்கம் முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அதாவது பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் எகிப்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட ரொசெட்டா கல் உட்பட பல பொருட்களை திரும்ப தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 1.2 பில்லியன் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பரந்த அருங்காட்சியக வளாகம் ஆண்டுக்கு 8 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பிராந்திய நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள எகிப்திய சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.